வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். என் பேர் ராகவன். சரி. கோயம்புத்தூர்ல வந்திருக்கேன். அப்படியா? எனக்கு இந்த காலேஜ் சீட் கிடைச்சிருக்கு. ரூம் கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா? வாங்க போலாம். இன்னைக்கு நான் வசமா மாட்டிக்கிட்டேன். ஐயோ, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஹாய் ஹாய் ஹாய். நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். ஏய், என்ன உம்னே இருக்க? நான் ஜெயிச்சிட்டேன் தானே? நானும் பாக்குறேன். ஒரு நாளைக்கு அது குணேஷ் தானலாம் முடியலையே. நீ ஸ்கூலுக்கு சீக்கிரம் வரணும். பபுல்கம், ஒரு நிமிஷம் தானே லேட்டு. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் லேட்டு தான். ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா நம்ம பனிஷ்மெண்ட் என்ன தெரியும்ல? குதிரை தாண்டது தானே தெரியும்ல? அப்ப நீ குனி. இரு ரொம்ப அலையறாளே. என்னடா குனி? இருடி குனிறேன். டேய், நல்லா குனிஞ்சாதான் என்னால தாண்ட முடியும். ஏய், நல்லா குனிடா. இருடி, இதுக்கு மேல குனிஞ்சா இடுப்புல எல்லாம் சுளுக்கிக்கும். ரெடி ஜூட். ஹேய், ராகவ எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காண்டி. என்னடி நக்கலா? ஓடி போயிடுங்கடி, இல்லன்னா உங்க ரெண்டு பேரும் குனிய வச்சு தாண்டிடுவா. அடி பாவி, நேத்துதான் சரவண ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்னு சொன்ன. அப்பப்ப இவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்கள இப்படித்தான் அலைய விட்டுக்கிட்டே இருக்கணும். இருடி இரு, நீ ஒரு நாளைக்கு மாட்டவல்ல, அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னை. சீ, போடா போடா போடா. நான் ஹைவேல வந்தா இவன் வன்வேல வந்து தூக்கிட்டேன். வாடி அம்மா ஜக்கம்மா வந்து நிலே பக்கம்மா எங்க கூட ஆட்டம் போட ஏண்டி அம்மா வெக்கம்மா. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, ஏன் மன்மதராசவுக்கு எந்த வீடு இஷ்டமா? எந்த வீடா வந்தாலும் எனக்கு ரொம்ப இஷ்டம். டேய், என்னடா பாருங்க, இப்ப பாரு, அழகா இருக்காங்க பொண்ணுங்க, அழகா இருக்காங்க நம்ம கிளாஸ் பொண்ணுங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. பாம் பாம். மாணவ செல்வங்களே, கடலை போட்டது போதும், என்ன கொஞ்சம் கவனிங்களேன். வணக்கம் வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. இன்று முதலாக உங்கள் வகுப்பறைக்கு வந்திருக்கிறேன். உங்கள் திருநாமங்களை ஜபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுக்ரன், சச்சின்,
வல்லரசு. சாமி. அருள். தீனா. மதுரா. திருமலை. பாஷா. பேரழகன். மாயாவி. அண்ணாமலை. படையப்பா. ராகவா. ஷெரின் சார், நயன்தாரா, பூஜா, சிம்ரன், த்ரிஷா, சோனியா அகர்வால், சதா, கோபிகா, சந்திரமுகி, லைலா, பூமிகா, ஜாயா சிங், தீபிகா. செந்தில். சார் எங்க பேரெல்லாம் கேட்டீங்களே, உங்க பேரை சொல்லுங்க சார். கவுண்டமணி. சார் அதுக்கெல்லாம் இப்ப போக கூடாது, போடா. அது இல்ல சார், 1 ரூபா கொடுங்க. எதுக்குடா 1 ரூபா? வாழைப்பழம் வாங்கத்தான். ஏற்கனவே வாங்கின பழத்துக்கு இன்னும் கணக்கு கண்டுபிடிக்க முடியல. பேசாம போய் உட்காரு. நாங்களே வாழைப்பழத்தை வாங்கி வாயில வச்சுக்கிறோம். அமைதி, அமைதி. மாணவ மாணவிகளே, இன்றைக்கு நான் எடுக்க போகிற பாடம் ஒரு அழகிய காதல் காவியம். தன் நெஞ்சை பிளந்து காட்டினார். சார் ரொம்ப டேஸ்டா இருக்கு சார். உட்காருடே, பாத்து நான் கீரை போறேன். டேய் உட்காருடா. எத்தனை காதல்கள் இன்னும் கல்லறையில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. மாணவிகளே, மாணவர்களே, தட்டி இன்னும் எழுப்புங்கள், தட்டி எழுப்புங்கள். சார், நான் காதல தட்டி எழுப்பா சார்? வேற எதையாவது தட்டி எழுப்பிடாதுடா. சார், நீங்க தானே சார் காதல தட்டி எழுப்ப சொன்னீங்க. அதான் சார் காதல தட்டி எழுப்புனேன். காதுல தட்டி எழுப்புறேன்ட்டு என் இடுப்பு பிடிச்சு கிள்ளிட்டாண்டி. ரொம்ப வலிக்குது. அவனாச்சு பரவாயில்லடி. என் ஆள் இருக்கானே, தொப்புளுக்கு முதல் ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போட சொல்றேன்டி. அவனுக்கு என்னடி அப்படி ஒரு அல்பாசா? அவன் மேல இருக்கா, நான் கீழே இருக்கிறேன்டி. ஐயோ, அவன் மாடியில இருக்கா, நான் கீழே இருக்கிறேனா. அங்க இருந்து பார்த்தா என் ஸ்ட்ரக்சர் சரியா தெரியலையேண்டி. பாத்துடி, வேற எங்கயாவது ஜன்னல் வைக்க சொல்லிட போறான். ஏய், அவன் தொல்லை தாங்கலனா ஆள மாத்துடி. அந்த குரங்கே யாராதாலடி. ஏய், நாமெல்லாம் பேசிட்டு சிரிச்சிட்டு வரோம். தீபிகா மட்டும் உம்மன் இருக்கா. உம்மன் இருக்கிற ஆளு நம்ப கூடாதுடி. தீபிகா, எங்களுக்கு தெரியாம யாராவது நீ லவ் பண்றியா? ஏய், உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இவர் ராகவால்டி. ஏண்டி ஃப்ரெண்ட்ஸா பழகினா காதலா? உனக்கு என்ன அரிக்குதா? எனக்கு ஒண்ணும் அரிக்கல. ஏய், தமிழ் வாத்தியார் வராருடி. இருங்கடி, கில்மாக்கே மல்கா பண்ணிடலாம். வணக்கம். என்னத்த மாம்சா? கிளாஸ் ரூம்ல தான் எங்களுக்கு வாத்தியார். வெளியில வந்தா நீங்க எங்களுக்கு மாம்ஸ் தான். உங்களோட சேம ரகலே போச்சு. சார் சார், எங்க போறீங்க? நில்லுங்க. நேத்துக்கு சார், இன்னைக்கு ரொம்ப வெரி ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இன்னைக்கு பார்க்க அர்னால்டு மாதிரி இருக்கீங்க சார். சார், இப்ப பார்த்தா சில்வர் ஸ்டாலின் மாதிரி இருக்காருல்ல? ஏய், இந்த பக்கம் பார்த்தா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்காரு. ஏய், இந்த பண்ணிய பார்த்தா தனுஷ் மாதிரி இருக்காரு. என்ன என்னது பொண்ண மல்காவுக்கு மாமா, கில்மா பண்ணிடுவேன். வரட்டா? அம்மா. ஹாய். ஏய், உன் ஆள் வராண்டி. ஏய், நீ சொன்ன மாதிரி வாலு சூரிய மாதிரி சூப்பரா இருக்காண்டி. ஏய், அவ ஹேர் ஸ்டைல பார்த்தா நீ நான் லவ்வே பண்ண. பாரு, ரஜினி மாதிரி அடிக்கடி முடிய கோதிக்கிட்டே வரா. ஐயோ, ஏய், என் வாழ்க்கையை நீ காப்பாத்திட்டடி. என்னடி? நைட்டு தாண்டி 2 பேரும் ஓடி போலான்னு இருந்தோம். நீ வந்து காப்பாத்தலனா என் வாழ்க்கை பாலைவனமா மாறி இருக்கும்டி. சரின் சரின், அப்ப என் லவ். சீ, உனக்கு லவ் கேடா. சரின். டேய், சீக்கிரம் சீக்கிரம் போடா, டேய், பல போடா, டேய், டேய், பல. டேய், போடா, போடா, சீக்கிரம் போடா, டேய், போடா, சீக்கிரம் போ. சதா சதா, ஆ? அந்த பால் எடுத்து போடு.
போய் தானே சொல்ற. வாழை பனியனுக்குள்ள தானே மறைச்சு வச்சிருக்க. அண்ணன் கேக்குறான்ல, எடுத்து தான் நான் கிரிக்கெட் பார்க்கணும். போடா போடா ராஸ்கல். ஐ அக்கா பாலை கீழே போட்டாளே. டேய் பஞ்சர் ஆயிடுச்சடா. நாசம் பண்ணிட்டான்டா அவன். என் வாழ்க்கையே போச்சுடா. இவனை சம்பாரிச்சு நான் என்னடா பண்ணுவேன்? அத கூட உர்றா. பக்கத்து வீட்டு ஆண்டி என்கிட்ட வந்து கேப்பாடா. எங்கடா செல்லம், ஒரு வாரமா காணோம். மட்டும்தானே இருக்கா குலாபி? உன்ன மாதிரி நான் எத்தனை பேருக்கு சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒருவேளை சுனாமில போயிட்டேன்னு நினைச்சேன்டா. அது எப்பறா டார்லிங் உன்னை விட்டு நான் போடுவேன்? என்ன டார்லிங் நீ இப்படி எல்லாம் பேசுற? என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சேன்னு கேட்பாளடா. அவளுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நான் இருக்கேன்டா மச்சான். பாவி சைக்கிள் கேப்ல போறாங்கடா. ரொம்ப வலிக்குதாடா. திருட்டாய் ரேசி கோச்சி வருதுடா. எறா அந்த பாக்கெட். இந்தாடா மாப்ள. இது இல்லடா, நைட் 8 மணிக்கு எல்லாம் எடுக்க வேண்டிய பையில இப்ப என்ன பவுடர் பாக்கெட் ஏறா. டேய் பவுடர் பாக்கெட் கொடுங்கடா. எறா கொட்றா பொறுமையா டேய் எல்லாம் எடுங்கடா. தட்டாதீடா. டேய் மச்சான், டாடா சஃபரி பக்கத்துல வருதுடா. வர வர ரொம்ப குளிருடா. வணக்கம் மேடம். மேடம் தமிழ் வாத்தியார் சௌக்கியமா? நீங்க சுகமே அவர் அங்கு சுகமா. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது நான் கலெக்டரோட மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் சார். டீடைல்ஸ் எல்லாம் போன்ல பேசிட்டேன் சார். நான் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் படி மெடிசன் எடுக்க சொல்லுங்க. தேங்க்யூ சார். சார் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? எங்கேயோ பார்த்துருக்கேன், நான் சரியா ஞாபகம் வரலையே. என் வைஃப் பிரசவ டயத்துல எல்லா டாக்டர்ஸும் கைவிட்டப்ப நீங்க தான் காப்பாத்துனீங்க டாக்டர். ஆமா ஆமா. உங்க பையன் எப்படி இருக்காப்புல? பையன் நல்லா இருக்கான் சார். சென்ட் மேரி ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான் சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே மிஸ்டர். ஓகே தேங்க்யூ சார். நான் மட்டும் எச்சமா இருந்தானா ஒன்லி பிராக்டிகல்லாம் நைட் தான். நீ ரொம்ப மோசமான பையன்டா. ஏண்டி? பிராக்டிகல் அசத்திட்டேன்டா. ஓ நீ எப்படிடா பண்ண? நான் சர்ஜரி பண்ண எலிக்கு எய்ட்ஸ் டி. எலிக்கு எய்ட்ஸா? நீ டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணு. என்ன தொடாத. அப்படியா? எல்லாம் ராக்கோலி பசங்கடா. வேற ஏதாச்சும் பேசுடா. சரி நான் ஒரு விடுகதை சொல்றேன், விட சொல்றியா? சொல்லு. இட்லிக்கு மேல எள்ளு பொடி. என்னடி அடிக்கிற? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு அடிக்கிற நீ? நீ ரொம்ப மோசமான பையன்டா. கண்ணு இந்த பார், கண்ணு வெள்ளையா இருக்குல, அதுல கருப்பா இருக்குல, அதான்டி இட்லிக்கு மேல எள்ளு பொடி. இதுக்கு அடிக்கிற? வெண்ண என்கிட்டயே உதாரா? நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதுக்கு விட சொல்லுடா. என்னத்த சொல்ல போற? சொல்லு. ஏறும்போது சுகமா இருக்கு, ஏறு எரிச்சலா இருக்கு, இறங்கும் போது சுகமா இருக்கு, இறங்கிட்ட பிறகு பயமா இருக்கு. நீ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டிமா. டேய் அங்க பாரு, காலையில சூரியன் ஏறும்போது சுகமா இருக்கு, ஏற எரிச்சலா இருக்கு, மாலையில சூரியன் இறங்கும் போது சுகமா இருக்கு, இறங்கிட்ட பிறகு இருட்டா இருக்குல்ல, பயமா இருக்கு. அதான ஆன்சர். இது கூட தெரியல. இவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சேன். அம்மா என்ன மட்டும் காப்பாத்திருமா. எருவ மேய்க்கதானே லாக்கி. போடா கொய்யா. ஐயே
டேய் நாளைக்கு சண்டேடா நம்ம ஜாலி டே அதுவும் மறந்துட்டியா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா அப்படி போடு நாளைக்கு நாம ஜாலியா இருக்க போறோம் அடுத்துள்ளுற வயசு துடிக்கிற வயசு அனுபவி அனுபவிடா அழகு சுமக்கிற வயசு மின்னுற மவுசு அனுபவி அனுபவிடா வயசு துடிக்கிற வயசு அனுபவி அனுபவிடா அழகு சுமக்கிற வயசு மின்னுற மவுசு அனுபவி அனுபவிடா துள்ளுற வயசு துடிக்கிற வயசு அனுபவி அனுபவிடா அழகு சுமக்கிற வயசு மின்னுற மவுசு அனுபவி அனுபவிடா அடக்கம் அடிக்கிற ஸ்டைல பார்த்தா மாத்த முடியாது அடச்சும் எடுக்கிற உடம்ப பார்த்தா தெரியாது அட ஆண்டிய பார்த்தா நியூ ஃபேஷன் பாப்பவர் கண்டு லவ் சீசன் அழகா சிரிச்சா ஹை டென்ஷன் திருடுறா ஆக்சிஜன் ஹே வாலிபம் என்பது விண்டேஜ் வேண்டாம் வேண்டாம் ஸ்டோரேஜ் வந்தது வரட்டும் என்பதுதான் வாழ்க்கையில் சேலஞ்சு வயசு துடிக்கிற வயசு அனுபவி அனுபவிடா அழகு சுமக்கிற வயசு மின்னுற மவுசு அனுபவி அனுபவிடா சுட்டு அட்டகாசம் செய்யலாம் அண்ணன் கிட்ட செல்ல சுட்டு லவ் மெசேஜ் அனுப்பலாம் கடைசி வரைக்கும் இளம வருமா இருக்கும் போதே பின்னலாம் தாவி குதிக்கும் வயசுல தத்துவ ஏண்டா ஸ்நேகிதா கார்பரேஷன் பார்க்கையிலே காதல் பார்க்க மாத்தலாம் சாலி சாலிதா கொஞ்சம் டேட்டிங் கொஞ்சம் கடலை போட்டு கலக்குடா காதல் என்றால் கொக்கு டென்னு யூஸ் த்ரோனி பண்ணுடா சைட் அடிக்க சங்கம் வச்சு நைட்டு பகலும் அசத்துடா டீனேஜ் பாடம் கொல்லையா காதல் பாடம் படிக்கலாம் கிங்ஸ் பாக்கெட் இல்லையா காஜா பீடி அடிக்கலாம் சாலி சாலிதா வயசு துடிக்கிற வயசு அனுபவி அனுபவிடா அழகு சுமக்கிற வயசு மின்னுற மவுசு அனுபவி அனுபவிடா அடத்துள்ளுற வயசு துடிக்கிற வயசு அனுபவி அனுபவிடா அழகு சுமக்கிற வயசு மின்னுற மவுசு அனுபவி அனுபவிடா ஹாய் ஹாய் டேய் ராகவா இன்னைக்கு ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்கு ஓ அப்படியா இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு ஏதோ உன்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது என்னடா விஷயம் ஓ அதுவா நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் அதாவது 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 நான் 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 வயசு வந்துட்டேன் தாய்மாமனை கூப்பிடுங்க அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தீரே ஒரு அழகு
பெட்டகம் புதிய புத்தகம் திரிக்கும் பங்கறிவே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது சடங்கு எப்போ? நாளைக்கு வச்சிருக்காங்க. வந்து குச்சி கட்டிட்டு போய் ஏத்திட்டு போ. எங்க தலையெழுத்துடி நீங்க பண்ண வேண்டியதுல நாங்க பண்ற மாதிரி காலம் மாறி போச்சு. மாறட்டும் மாறட்டும். எத்தனை நாளைக்கு குச்சி கட்டி நாங்க உட்காருது? கொஞ்ச நாளைக்கு நீங்க உட்காருங்க. அடிப்பாவி. என்னடி குரங்கங்கெல்லாம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கு? மச்சான் ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட்ரா. குழப்பமா இருக்குடா. என்ன டவுட்ரா? இப்ப கிளியர் பண்ணிட்டு வரேன்டா. ஹலோ ஹலோ சக்சஸ் பண்ணிட்டு வாடா. ஹலோ ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். எனக்கு ஓகே, உனக்கு கூட ஓகே. சின்ன டவுட். உன் ஃப்ரெண்ட் இவ்வளவு டைட்டா போட்டுக்கறானே. சண்டை யூரின் வந்தா என்ன பண்ணுவ? ஏண்டி அவனை அடிச்ச? கொய்யா இப்படிதான்டா. மேல மேல அடி விடுதே பா, தாங்க முடியலப்பா. என்ன மச்சான் கிளியர் ஆயிச்சா? எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுடா. இனிமேல டவுட்டே வராதா. முடிஞ்சதுடா. டேய் வழிய விடுடா, நான் போகணும். நான் தான் ஜெயிச்சேன். காலை நீ லேட்டா வந்தல, இனி நீ மாட்டிக்கிட்ட. நம்ம பந்தயப்படி ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா என்ன பண்ணு தெரியும்ல? போய் குனி, நான் தாண்டணும். ஏன்டா இப்படி அலையுற? ஏய் அதெல்லாம் கிடையாது, முதல்ல போய் குனி. மெதுவா தாண்டா குனிவே. எப்படி அவனு குனிஞ்சா போதும். கமான் சீக்கிரமா, டைம் ஆகுதுல எனக்கு. டேய் ராகவா, இன்னைக்கு சாட்டர்டே ஹாஃப் டே தானே? ஆமா. எங்க வீட்டுக்கு நீ வரணும். எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறது? ரொம்ப தான் வந்தா பண்ணிக்கிறியே. சரி சரி போலாம் வா. டேய் ஐஸ்கிரீம் டா. ஓகே ஓகே. 2 வெண்ணிலா கொடுங்க. இந்த என்னடா ராகவா, ஒரே ஐஸ்கிரீம் 2 பேர் நக்குறாங்க. அசிங்கமா இல்ல? அதுவா, அது 2005 ஸ்டைல். அப்ப 2006 ஸ்டைல் எப்படிடா? நாம 2 பேரும் சேர்ந்து சொல்லிட்டி நக்குனா அது 2006 ஸ்டைல். ஏண்டா நக்குறதெல்லாம் உங்களுக்கு ஃபேஷனாடா? ராகவா, நீ யாரையாச்சும் லவ் பண்றியா? திடீர்னு ஏன் இப்படி கேக்குற? சொல்லிதான் ஆகணுமா? என்னதான் சொல்ல போறான்? இப்ப இந்த ரோட்ல ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணு கண்டாங்கி சேலைய கட்டிக்கிட்டு தலை நிறைய குண்டுமல்லி பூவை வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா கும்முன்னு நடந்து வந்தான்னு வச்சுக்கோ, அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு ஒரு கிஸ் அடிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் லவ் பண்ணுவேன். அப்படி ஒரு பொண்ணு தேவையா? ஆமா. ஏண்டா லூசு, உனக்குன்னு ஒருத்தி இருக்கிறத எப்பதான் புரிஞ்சுக்குவியோ? நீ யாராவது லவ் பண்றியா? சொல்லட்டா? என்னதான் சொல்ல போற? இப்ப ரோட்ல ஒரு அழகான பையன் பட்டு ஜிப்பா பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு மன்மதன் மாதிரி கும்முன்னு இருந்தான்னு வச்சுக்க, அவனை அப்படியே தூக்கிட்டு போய் கட்டி புடிச்சு கிஸ் பண்ணிடுவேன். அப்படி ஒரு பையனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? உனக்குன்னு ஒருத்தர் இருக்கேன், நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ? உள்ள வா வா. சொர்ணாக்கா, சொர்ணாக்கா. இந்த வரமா. அண்ணா எங்க? அண்ணா இன்னும் வரலமா. சரி ராகவா, இவங்க பேர் சொர்ணா. வணக்கம். இவங்க தான் எங்க வீட்டுக்கு எல்லாமே. 2 காஃபி கொண்டு வாங்க. சரிம்மா. வா உட்காரலாம்.
உங்க வீடு பியூட்டிஃபுல்லா இருக்கு. Thank you. இந்த ஃபிஷ் கூட சூப்பரா இருக்கு. இந்தாங்க. தேங்க்ஸ். டேய் சாப்பிடுறா. உங்க வீட்டுக்கு என்ன எப்ப கூட்டிட்டு போற? நேரம் வரப்ப கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். டேய் எங்க அண்ணன் வந்தாச்சு. அண்ணா ஒரு சர்ப்ரைஸ். என்னடா சர்ப்ரைஸ் அண்ணனுக்கு? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராகவா. ஹலோ. என்ன மாதிரி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். அப்படியே. வெரி குட். சிட் டவுன். ஆமா உங்க ஃபாதர் என்ன பண்றாங்க? அப்பா மிஸ்டர் ராமச்சந்திரன் கலெக்டருக்கு பிஏவா இருக்காரு. ராமச்சந்திரன் சார்னா? ஆமா அங்கிள். எனக்கு நல்லா தெரியுமே. லாஸ்ட் வீக் கூட வந்து என்ன மீட் பண்ணாரே. உங்க அப்பா மாதிரி கலெக்டருக்கு பிஏவா இல்லாம நீங்க நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எங்க அப்பாவோட ஆசையும் என்னோட லட்சியம் அதான் அங்கிள். வெரி குட். கண்டிப்பா நான் ஒரு நாள் கலெக்டர் ஆகுவேன். பெஸ்ட் ஆஃப் லக். சரி அங்கிள். டைம் ஆச்சு. ஓகே. நான் கிளம்புறேன். மச்சான் இந்த சுடிதார் எவன்டா கண்டுபிடிச்சான்? சேட்டலைட்ல தான் மச்சான். 40ம் 16 தான் தெரியும். 60ம் 16 தான் தெரியும். ஏன் மச்சான் திடீர்னு உனக்கு இந்த கருத்து கணிப்பு? சொல்றா. மச்சான் நேத்து ஈவினிங் ஷோடா. மச்சான் சூப்பர் சுடிதார். சூப்பர் பேக்டா மச்சான். சும்மா சொல்லக்கூடாதுடா. சொல்றேன்டா. தட்டினே தியேட்டருக்குள்ள தூக்கிட்டு போனடா. உள்ள ஒரே இருட்டுடா. ஒரே மஜாடா. நல்லா அனுபவிச்சான்டா மச்சான். சந்தோஷமா இருந்தான்டா. சும்மா சொல்லக்கூடாதுடா. ஆஹா உள்ள ஒரு கிஸ் அடிச்சேன்டா மச்சான். வளவளான்னு இருந்துடா. அப்படியே டவுட்டா எனக்கு. தியேட்டர்ல லைட்ட போட்டான்டா. திரும்பி பார்த்தேன்டா. வாயில ஒரு பல்லு கூட இல்லடா மச்சான். டப்பா உடைச்சு டால்டா ஊத்திட்டானே. மறுபடியும் ஒரு சுடிதார். பால் குட்ரா. குட்ரா பால். ஏய் குட்ரா. உனக்கு விளையாட தெரியல. நான் சொல்லி தரேன் வா. சொல்லி தர வேணாம். பால் குடுடா. குட்ரா. டேய் டேய் டேய். குட்ரா பால். பால் குட்ரா. யூ பிளடி பால் குட்ரா. குட்ரா. நீ எங்க போ நான் தரேன். குட்ரா. டேய் 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 பால் குட்ரா. இந்தடி. ஆ ரொம்ப வலிக்குதா? வலிக்குது.
இன்னைக்கு எப்படியாவது நம்ம காதல சொல்லிடணும். இன்னைக்கு எப்படியாவது நம்ம காதல சொல்லிடணும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறது எல்லாம் லவ்வா எடுத்துக்க முடியுமா? உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம். போறிக்கி. டேய் சாரிடா ப்ளீஸ். டேய் நான் கிளாஸ்க்கு போறேன், சீக்கிரம் வந்துடுறா. டேய் சாமி வந்துட்டான்டா. டேய் சாமி உனக்கே ஏன் என்ன காத்துக்கிறது? நானே கேன பக்கம் நினைச்சா வந்துட்டான். அண்ணே ஆன்ட்டியை கட் பண்ண போயிருந்தாரு. ஆன்ட்டி ஹீரோட ஜாலியான ஆன்ட்டிடா. டேய் ஆன்ட்டிலாம் பழைய விஷயம்டா. ஆஹா ஆன்ட்டிக்கு 2 குட்டிடா. இப்பதான்டா யாரா இருக்கு சிங்கம் இல்ல சிங்கம். மாப்ள ஆத்தா காட்டுக்கு போனாலும் இல்ல சிங்கம் வீட்டுக்கு வந்து நாக்க புடிங்கிட்டு சாவற மாதிரி கேள்வி கேட்டனடா. இனி சாவற தவிர வேற வழியே இல்ல. சிங்கன்ற பேர் இனிமேல சொல்லவே கூடாதா. சிங்கமால
இங்க வரான் நடந்து வரான் அப்பா என்ன கணக்கு பண்ணேண்டா? நான்சென்ஸ். யாரா இந்த போட்டோ எடுத்தது? சொல்லுங்கடா. சொல்லுங்க. இவன் தான் மேடம். நான்சென்ஸ். ஏன்னா ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரச்சனை எச்எம் வந்து உன்னை பார்க்க சொன்னாங்க. டேய் நான் உன்னை என்னைக்கு பத்தனோ அன்னைக்கு ஆரம்பிச்ச தலைவலி என்னை விட்டு விலக மாட்டுக்கடா. டேய் எனக்கு 1000 என்கேஜ்மெண்ட்ரா. அதிலும் குறிப்பா இன்னைக்கு சகிலா படத்தை ஒரு புரோகிராமுக்கு கூட்டிட்டு போறேன்டா. நைனா இன்னைக்கே பார்க்க சொன்னாங்க நைனா. இன்னைக்கே பார்த்தாங்கங்கறியா? ஏ ராஜா எச்எம் ஆனா பொண்ணா? பொண்ணுதான் நைனா, ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்போ அதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம், இதை இன்னைக்கே வச்சுக்கலாம். குத்துனா பொறுக்கி வாழைனா வா. அடேங்கப்பா. கூப்பிட்டீங்களாமே? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். போட்டா என்ன சூப்பரா இருக்கு. வெரி குட் வெரி குட். என்ன ஆங்கிள். என் பையன் எடுத்தது அதை பாராட்ட தானே என்ன கூப்பிட்டீங்க? இது என்ன மேடம் பிரமாதம். பக்கத்து விட்டு ஆண்டி பாவாடையோட குளிச்சுட்டு இருக்கும்போது சில்லி எடுத்து கம்ப்யூட்டர்ல போட்டு பாவாடையா இல்லாம காட்டான என் பையன். ஒரு வருஷமா இருந்த கண்ணு எரிச்சல் எவ்வளவோ வைத்தியம் பார்த்து போகாம இருந்தது. அந்த போட்டோவை பார்த்த உடனே கண்ணு குளிர்ச்சி ஆயிடுச்சு. இப்ப வரை கண்ணு குளிர்ச்சியாவே இருக்கு. விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஏன் மேடம் பெரிய போட்டதை வருவா. இந்த பொழுது பெரிதுக்கும் தன் மகனை சாதோடு எனக்கு அந்த தாய் சீ தந்தை. என்ன அப்பனும் மகனும் சேர்ந்து நக்கல் பண்றீங்களா? உன் பையன் டிசி குடுக்கறேன், வாங்கிட்டு போ. பியூன் டேபிள் மேல டிசி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. மேடம் எக்ஸாம் வருது மேடம். என் பையன் வாழ்க்கையை வீணா போயிரும் மேடம். இதுக்கப்புறம் இவன் இங்க இருந்தானா என் வாழ்க்கை வீணாயிடும்.
சீக்கிரம் எடுத்துட்டு வா. இன்னுமா உன் வாழ்க்கை வீணா போகணும். மேடம் மேடம் நைனா இதுக்கு போய் இவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறேன் நைனா. மார்ச் இல்ல அக்டோபர் எக்ஸாம்ல பாஸ் ஆகி இதே ஸ்கூலுக்கு டியோ வந்து இவங்க சீட்டை கேட்கல. நீ நைனா கிடையாது. ஷட் அப் அண்ட் கெட் அவுட். போங்க வெளிய. வா நைனா. ரொம்ப சொல்லி விடாத நைனா. வா நைனா. அன்புள்ள தீபிகா, என்னோட லவ்வை உன்கிட்ட சொல்ல நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன். இது உன்கிட்ட சொன்னா எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும்னு நினச்சி தான் சொல்லாமல் இருந்துட்டேன். நீ இல்லாமல் நான் இல்லை தீபிகா. என்னை நீ விரும்பினா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நம்ம வழக்கமாக சந்திக்கிற இடத்துக்கு வரணும். அப்படி நீ வரலனா என்னை நீ விரும்பலைன்னு நான் முடிவெடுத்துக்குவேன். நம்ம இருவரும் எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். இப்படிக்கு உன் உயிரினும் மேலான ராகவன். ராகவனுக்கு தீபிகா எழுதுவது. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. என்ன நீ விரும்பினா இந்த கடிதத்தை படித்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு. உன் ஃபோனுக்காக காத்திருப்பேன். இப்படிக்கு உன் உயிரினும் மேலான தீபிகா. தீபிகா, நாம எல்லாம் ஒன்னா படிச்சோம். இப்ப பிரிய போறோம். எப்போ சந்திப்போன்னு தெரியல. ஆட்டோகிராஃப் போட்டு கொடு. Thank you. பாய்டா. டேய் ராகவா, எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடு. ஓகே, எனக்கும் போட்டுதா. டேய் ராகவா, சூப்பர் படம்டா. டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன்டா. சரி, ஜாலியா பார்க்கலாம். ஓகேடா, நீ போய் வெயிட் பண்ணு. நம்ம எல்லாரும் போய் ஜாலியா ஜமாயிடலாம். பை. ஹாய் தீபிகா. ஹாய். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆட்டோகிராஃப் போட்டு கொடு. Thank you. Bye. Thanks. Thank you. ஓகே தீபிகா, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். ஹாய் டாட். ராகவா, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்பா. கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் வருவேன். வெரி குட் ராகவா. ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? எனக்கு டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வாரமே டெல்லிக்கு போறோம்.
இனிமே நீ டெல்லியில தான் படிக்க போற. சரிப்பா, உங்க இஷ்டம். சரியா இருக்கு. அப்படி யாரும் இல்ல. ராங் நம்பர். ஆஹா, நந்தி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரே. இந்த இடம் விட்ட வேற எந்த இடம் கிடைக்கலையா? இந்த நேரத்துல வெளில போனா தொல்லு பிடிச்ச கிளி கேப்பாரு. ஹாய் டேடி, குட் மார்னிங். என்ன ராகவா, காலையிலேயே பிஸி ஆயிட்டியா? அது ஃப்ரெண்டு பார்க்க போறேன்ப்பா. என்ன இன்னும் தீபிகா வரல? லெட்டரை பார்த்திருப்பாளா? பார்த்திருப்பா, கண்டிப்பா படிச்சிருப்பா. வருவா, இப்ப வந்துருவா. அவன் நிச்சயமா வருவா. வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை தீபிகாவுக்கு என்ன பிடிக்கலையோ? அப்படிலாம் இருக்காது. வருவா, நிச்சயமா வருவா. ஐயோ, இவன் எதுக்கு இங்க வரான்? என் பிளானே போச்சு. ஓடாதடா, ஓடாதடா, நில்றா. ராகவா, உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? எதுக்கு தேடுற? தீபிகா செத்து போயிட்டாடா. அடிடா. என்னடா சொல்ற? அடி அடி, நல்ல அடி. இல்லடா, நீ போய் தானே சொல்ற. அடி, தீபிகா நம்மளை விட்டு செத்து போயிட்டாடா. இல்லடா, நீ போய் தானே சொல்ற. ஐயோ, நீ போய் தானே சொல்ற. எப்படி சொல்லி? இல்லடா, உண்மையாவா? செத்து போயிட்டாடா. உண்மையாவா? போனமா படுத்துருக்காடா, வந்து பாருடா. உண்மையாவா? ஆமாடா.
என்னாச்சு அங்கிள்? நல்லாதான் அங்கிள் இருந்தா. சொல்லுங்க அங்கிள், என்னாச்சு சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க சொல்லுங்க அங்கிள். நம்மளை விட்டு போயிட்டாளப்பா. படிக்கல என்ன கூட பரவாயில்ல, இவ்வளவு அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டால. ஐயோ, என்ன நடந்தது சொல்லுங்க அங்கிள், என்ன நடந்தது சொல்லுங்க. என்னன்னு சொல்றது? என்ன சொல்றது? இதுல படிச்சு பாரு. அண்ணா, என்ன நல்லா படிக்க வச்சு உங்களை விட பெரிய டாக்டர் ஆக்கி பார்க்க ஆசைப்பட்டீங்க. ஆனா உங்க ஆசையை நிறைவேற்ற முடியாத பாவி ஆயிட்டேன்னா. நான் எக்ஸாம் சரியா எழுதல, நிச்சயமா பாஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் உயிரோடு இருக்க விரும்பல. என்னோட சாவுக்கு நானே காரணம். இது எனக்கு நானே எடுத்த முடிவுதான். இப்படிக்கு தீபிகா. தீபிகா, இப்படி தப்பு பண்ணிட்டே தீபிகா, எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டே தீபிகா. ஏன் தீபிகா, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம் தீபிகா, என்ன இப்படி ஏமாத்திட்டியா தீபிகா? எத்தனையோ பேரை காப்பாத்திருக்கா இந்த கையில. என் தங்கத்தையே காப்பாத்த முடியல, கையால எங்க தங்கத்தை காப்பாத்த முடியலடா. நீங்க யாரும் இல்லப்பா. என் தங்கத்தை ஊருக்கு கொண்டு போயிடறப்பா, அங்க போய் அடக்கம் பண்ணிக்கிறேன். என் தலையெழுத்து சொந்த ஊருக்கு எடுத்துக்கு போயிடறப்பா. என்ன பண்றது? ஏன் தீபிகா, ஏன் இப்படி அவசரப்பட்ட? நான் எழுதின லெட்டர் உனக்கு தப்பா பட்டுச்சா? என்ன பிடிக்கலன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம் சொன்னேன்னு. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா? புரியல தீபிகா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. ராகவனுக்கு தீபிகா எழுதுவது. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. என்ன நீ விரும்பினா இந்த கடிதத்தை படித்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு. உன் ஃபோனுக்காக காத்திருப்பேன். இப்படிக்கு உன் உயிரினும் மேலான தீபிகா. நீ கிடைச்சிருந்த லெட்டரு அன்னைக்கே கிடைச்சிருந்தா உன்னை சாக விட்டுக்க மாட்டேன் தீபிகா. சாக விட்டுக்க மாட்டேன்னு சாக விட்டுக்க மாட்டேன்னு சாக விட்டுக்க மாட்டேன்னு சாக விட்டுக்க மாட்டேன்னு. என்ன மச்சான், நான் செலவு பண்ண எவனோ ஒருத்தன் தள்ளின்னு போயிட்டான்டா.
ஹாய் குல்பி. ஓ சாமி. என்ன மப்பு மந்தாரமா இருப்ப, இடுப்புலாம் ரொம்ப சுருங்கி போயிக்குது. எக்ஸர்சைஸ் பண்ணி சுருங்கி போச்சு. அப்படியா? அப்பனா ஒரு வாரமா துப்பட்டால மூஞ்ச மூடிக்கிட்டு பீச் பக்கம் ஒருத்தனோட இங்கிட்ட அங்கிட்ட பைக்ல சுத்திக்கிட்டு இருந்தே. அவன் யாரு? அவன்தான் ஜாக்கி. அப்ப இந்த முட்டைக்கன் மாம்ஸ் யாரு? அவன் என் பாய் ஃப்ரெண்ட். இவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாம்ஸ். பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டா என்ன? நீ சினிமா ஷூட்டிங்ல பார்த்தது இல்லையா? டைரக்டர் ஒத்திக பார்த்து ஒரே டேக்ல ஓகே பண்ணுவார்ல, அந்த மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் ரிகர்சலுக்கு, இந்த மாம்ஸ் டேக்குக்கு. அடி பாவி மாம்ஸ், ஆல்ரெடி அவர் ரிகர்சல் பார்த்துட்டா. ஒரே டேக்ல 6 ரெடி மாம்ஸ். அசத்து. ஆம்பளை இல்ல, புதுசு கண்ணா புதுசு. டேய் ராகவா. டேய் சாமி, எப்படிடா இருக்க? ஆமா, நீ எப்படி இந்த காலேஜ்ல? நல்லா இருக்கேன்டா. இந்த காலேஜ் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எங்க அப்பாக்கு டெல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. எனக்கு டெல்லியில் சீட் கிடைக்கல, இந்த காலேஜ் தான் கிடைச்சது. ஆமா, நீ எப்படி இங்க? எனக்கு தான் HMTC கொடுத்துட்டால, அதுக்கப்புறம் ஒரு பிரைவேட்ல எக்ஸாம் எழுதி பார்டர்ல பாஸ் பண்ணிட்டேன். இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டேன். இந்த காலேஜ் கூட கஷ்டமா தான் சீட் கிடைச்சது. ஆமா, நம்ம பீப்பா எப்படி இருக்கா? அவளா? ஒன்றுகிட்டே இருக்காடா. தீபிகா எப்படிடா இருக்கா? எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கா? டேய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ பேசாம கம்முனே இருக்க. தீபிகா செத்து போயிட்டாடா. என்னடா சொல்ற? என்னால நம்பவே முடியலடா. டேய் ஆமாண்டா, தீபிகா எக்ஸாம் சரியாதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சு செத்து போயிட்டாடா. அவன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண நான் நினைச்சு கூட பாக்கலடா. அவன் நினைச்ச தினம் இங்க நான் செத்துட்டு இருக்கேன்டா. ஆனா அவதான்டா ஸ்கூல்லே ஃபர்ஸ்டா. விடுறா விடுறா. ஏய், நடந்தெல்லாம் மறந்து போயிடுறா. டேய் எப்படிடா மறக்க முடியும்? ஏய் சாமி, என்ன கிளாஸ் கட்டா? ஏய் வாயை மூடுறா. என்னோட பிஎஃப்டா. என்னது பிஎஃப்? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. நானும் இவனும் ஸ்கூல்ல ஒண்ணா தான்டா படிச்சோம். ஹலோ ராகவா. ஹலோ. நம்ம பையன்டா. ராக்கிங் பண்ண போறீங்களா? அப்படியே ஒண்ணு இல்ல மச்சான். வா ராகவா, ஹாஸ்டல் போலாம். கடல் போல பூமியில நீ வாழ்ந்த காலமெல்லாம், கடல் போல பூமியில நீ வாழ்ந்த காலமெல்லாம், உன்னை நினைச்சு வாடுற நீ வரும் வழிய தேடுற, உன்னை நினைச்சு வாடுற நீ வரும் வழிய தேடுற. கடல் போல பூமியில கடல் போல பூமியிலே நீ வாழ்ந்த காலமெல்லாம், கடல் போல பூமியிலே நீ வாழ்ந்த காலமெல்லாம். என் மனம் போல் உன் இதயம் எனக்கு கிடைத்ததென்று நான் இருந்தேன். பாலைவனம் போலாச்சு பாழான வாழ்க்கை எனக்கு எதற்கு? என் மனம் போல் உன் இதயம் எனக்கு கிடைத்ததென்று நான் இருந்தேன். பாலைவனம் போலாச்சு பாழான வாழ்க்கை எனக்கு எதற்கு? அன்பாக பழகியதும் ஆசையாக அணைத்து கொண்டதும், அன்பாக பேசியதும் ஆசையாக அணைத்து கொண்டதும், கனவாக போகும் என்று ஒரு நாளும் நினைக்கவில்லை. கடல் போல பூமியிலே நீ வாழ்ந்த காலமெல்லாம், கடல் போல பூமியிலே நீ வாழ்ந்த காலமெல்லாம், உன்னை நினைச்சு வாடுற நீ வரும் வழிய தேடுற, உன்னை நினைச்சு வாடுற நீ வரும் வழிய தேடுற.
நேரத்திலே வாடியிருக்கும் பூக்களை போல என் மனமுனை நினைக்கையிலே என் இதயம் இன்று வெடிக்குதுங்கே மாலை இளம் நேரத்திலே வாடியிருக்கும் பூக்களை போல என் மனமுனை நினைக்கையிலே என் இதயம் இன்று வெடிக்குதுங்கே காத்திருந்த காலமெல்லாம் வீணாக போகுதடி காத்திருந்த காலமெல்லாம் வீணாக போகுதடி கனவாக போகும் என்று ஒரு நாளும் நினைக்கவில்லை கடல் போல பூமியிலே நீ வாழ்ந்த காலமெல்லாம் கடல் போல பூமியிலே நீ வாழ்ந்த காலமெல்லாம் உன்னை நினைத்து வாடுகிறேன் நீ வரும் வழி தேடுகிறேன் உன்னை நினைத்து வாடுகிறேன் நீ வரும் வழி தேடுகிறேன் கடல் போல பூமியிலே என்ன 2 நாள் ஆளே காணும் ஒரே சுத்தலா ஒரே ஜாலியா பிரின்சிபல் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க அடி போடி அந்த பேத்துல நான் பாத்துக்கிறேன் எல்லாம் பிளானோட தான் வந்திருக்கேன் என்ன பிளான் இங்க பார் இப்பவே நான் நோட் பண்ணிக்கிறேன் சார் தேங்க்யூ சார் நர்ஸ் நர்ஸ் எஸ் டாக்டர் என்ன பேனால இப்படி இங்க ஒழுகுறதே உங்க பேனா பழைய பேனா சார் அதனால லீக்கேஜ் ஆக தான் செய்யும் நானும் உங்க பேனாவை சரி பண்ணி எழுதி பாக்குறேன் சார் ஆனா இங்கு ஒழுவிட்டு தான் சார் இருக்கு ஏம்மா இந்த பேனா எங்கிட்ட தானே இருந்தது எனக்கு தெரியாம எப்ப எடுத்து எழுதி பார்த்த நீங்க சேர்ல அசதியா தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்து எழுதி பார்த்தேன் சார் அதானே பார்த்தேன் இந்த பேனா எங்கிட்ட இருந்த வரலாம் நல்லா தானே எழுதிட்டு இருந்தது நீ அதை எடுத்து கிறுக்கி ஒழுக வச்சுட்ட இனிமே என் பேனாவை யாரும் தொடக்கூடாது உனக்கு வேணும்னா ஒரு புது பேனா வாங்கிக்க இனிமே உங்க பேனாவை எடுத்து எழுதி என் பேப்பரை கிழிச்சிக்க மாட்டேன் மே கம் இன் சார் எஸ் கம் இன் என்னம்மா உடம்புக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்ல சார் 2 days காலேஜ்க்கு போல மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும் சார் எதுக்காக காலேஜுக்கு போல புது ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கு போனேன் ஓஹோ பாய் ஃப்ரெண்டோட போனியாக்கும் இல்ல எக்ஸெட்ரா இல்ல அப்படிலாம் இல்ல மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும் எந்த காலேஜ்ல படிக்கிற கேஆர்சி மெடிக்கல் காலேஜ் மை குட்னஸ் நீ வருங்கால டாக்டரா ஆமா சார் ஏன் கிளாஸை கட் பண்ற சார் ப்ளீஸ் சார் மெடிக்கல் சர்டிபிகேட் 5000 rupees ஆகும் 5000 rupees 5000 means 5000 சரி ஓகே சார் இந்தாம்மா அதுக்குள்ளயா இதுக்குள்ளதாம்மா ஓகே थैंक यू சார் மெடிக்கல் சர்டிபிகேட் பிரின்சிபாலுக்கு தண்ணி காட்றேன் மெடிக்கல் சர்டிபிகேட் ஓகே ஆனா உன்னை பார்த்தா நோயாளி மாதிரி தெரியல துள்ளி குதிக்கிறியே அப்படியா வெயிட் அண்ட் see இப்ப பார் ஓகேவா இப்ப எப்படி இருக்கு இப்பயும் அப்படி தண்ணி இருக்கு ஓகே வெயிட் இப்ப எப்படி இருக்குடி
கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல. உள்ள வா, இதை விட பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன். கை தாங்கலாம் கூட்டிட்டு போடி. புக்க பிடி. அச்சச்சோ. May I come in, ma'am? Yes, come in. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 2 நாளா காலேஜ்க்கே வர காணோம். இது என்ன காலேஜ் நினைச்சியா, கச்சேரி நடக்கிற இடம் நினைச்சியா? ரொம்ப குளிர் ஜுரம் மேடம், தாங்க முடியல மேடம். மெடிக்கல் சர்டிபிகேட். நிக்க முடியல மேடம், இப்படி உட்காந்துக்கிறேன் மேடம். உட்காரு. மெடிக்கல் சர்டிபிகேட். ஆமா ரொம்ப குளிர்துல. ஆமா ஆமா. படிக்கிறேன் கேளு. நீங்கெல்லாம் வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை பார்க்க கத்துக்கங்க. இந்த பொண்ணை பாக்கும்போது உங்க காலேஜ் லட்சணம் எப்படி இருக்கும்னு தெரியுது. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா தெரியுமா? கிளாஸ் கட் அடிச்சிட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட லூட்டி அடிச்சிட்டு சினிமா பீச்னு சுத்திட்டு இருந்திருக்கா. என்கிட்டயே வந்து 5000 ரூபாய் கொடுத்து மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கியிருக்கா. படிக்காம இப்படி ஊரை சுத்திட்டு இருந்தா டாக்டர் பட்டம் வாங்கி கண்ட கண்ட ஊசியை போட்டு எத்தனை பேரை கொல்ல போறாளோ. இந்த பொண்ணுக்கு நீங்க நல்ல பெரிய ஆப்பு வச்சு அனுப்புங்க. இல்லனா இருக்கிற பொண்ணுங்களா உங்களுக்கு ஆப்பு வச்சிருவாங்க. நான்சென்ஸ். உன்னை காலேஜ்ல இருந்து 1 வாரம் சஸ்பெண்ட் பண்றேன். கெட் அவுட். கெட் அவுட். போய் என் கண்ணு முன்னால நிக்காத. கெட் லாஸ்ட். பாடி ஓடி போயிடலாம். டேய் சொட்ட தலையா, கவுத்துட்டியடா. ஏய் ஆப்படி. உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்காயா? நிறைய இருக்குமா. நீ எல்லாம் ஒரு டாக்டரா? பார்த்தா தெரியல. காசை வாங்கிட்டு கவுத்துட்டியடா. காசை வாங்கி கவுத்து வைக்காம நிமிர்த்தி வைப்பாங்களா? அவ வாழ்க்கையை பாழாக்கிட்டியே. நீ எல்லாம் ஒரு டாக்டர், உனக்கு நர்ஸ் வேற. டேட்டா பாருங்க சார். அந்த பொண்ணுங்க என்ன சார் பண்ணீங்க? ஒண்ணுமே பண்ணலையம்மா. என்ன இப்படி வந்து கலாட்டா பண்றாங்க? லவ்ஸா? எனக்கு லவ் லெட்டர் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்தீங்களா? இல்லையம்மா. நான் அப்பவே சொன்னேன் அந்த பேனாவை பத்தி. ஐயோ, எப்ப பார்த்தாலும் உனக்கு அந்த பேனாவை பத்தி தானா பேச்சு? போட்டு தூக்கி அடிக்குவாங்களேம்மா. படா இடத்துல பட்டா வாழ்க்கை வீணா போயிடுமேம்மா. உனக்கு எல்லாம் லவ்ஸ் கேக்குதா? நல்லா இப்ப உனக்கு வைக்கிறாங்க. இது ஒண்ணு தாங்காதே. அடிச்சு குறைக்கிறாங்க. போலீஸ் போன் பண்ணு. போலீஸ் போன் பண்ணு. போலீஸ் போன் பண்ணு. சீக்கிரம் போ. பாத்து மெதுவா வா. ஓகே. எப்படி அடிபட்டது? டாக்டர் கிட்ட மெடிக்கல் சுமார் 2 வீலர்ல போறப்ப வேந்து அடிபட்டுச்சு சார். இன்ஜெக்ஷன் போடுறேன். சரியா? நிறுத்து. என்ன டாக்டர்? என்ன விடுங்கடி. இன்ஜெக்ஷன் வேண்டாம். இன்ஜெக்ஷன் வேண்டாம் டாக்டர். ப்ளீஸ் என்ன விடுங்கடி. டாக்டர் எனக்கு வேண்டாம் டாக்டர். எனக்கு வேண்டாம். ஒண்ணும் இல்ல பயப்படாத. என்ன விடுங்கடி. டாக்டர் வேண்டாம் டாக்டர். எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம். இல்ல போடுங்க டாக்டர். வெயிட் பண்ணுங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணி அனுப்புறேன். ஓகே சார். போ. ஏய் என்னடி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? என்னடி ஆச்சு? பைத்தியம் மாதிரி கத்துற? நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ராகவன் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட். ராகவன் நானும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். அதுவே எங்களுக்குள்ள காதலா மாறிடுச்சு. காதல சொன்னா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும்னு எங்க லவ் சொல்ல முடியாம இருந்தோம். எக்ஸாம் முடிஞ்சு லாஸ்ட் டே அன்னைக்கு ஆட்டோகிராஃப் போட சொல்லி என் புக்கை அவன் கிட்ட கொடுத்தேன். நான் அவன் புக்ல கையெழுத்து போட்டுட்டு அவன் புக்ல அவனுக்கு தெரியாம என்னோட லவ் லெட்டரை வச்சுட்டேன். அதே மாதிரி
என்னோட புக்ல ஆட்டோகிராஃப் போட்டுட்டு அவன் எனக்கு எழுதின லவ் லெட்டரை எனக்கு தெரியாம என்னோட புக்ல வச்சுட்டான். நான் மட்டும்தான் அவனுக்கு லெட்டர் எழுதி வச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவனும் என் புக்ல லெட்டர் எழுதி வச்சது எனக்கு தெரியாது. ஒரு சமயம் நான் வச்ச லெட்டரை அவ இது வரைக்கும் பார்த்தானோ இல்லையோ போன் வரும்னு நினைச்சுக்கிட்டே நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தீபிகா, என்னோட லவ் உங்ககிட்ட சொல்லத்தான் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகணும். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன். இதை உங்ககிட்ட சொன்னா எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருமோன்னு நினச்சி தான் சொல்லாமல் இருந்துட்டேன். இப்படிக்கு உன் உயிரின் மேலான ராகவன். நான் காப்பாத்தின பையனை நானே கொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். இதை வேற யாராவது செஞ்சிருந்தா நடக்கிற கதையே வேற. சார் 2வது முறையே என் பையனை காப்பாத்திருக்கிறீங்க. அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த லெட்டர் விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க டாக்டர், நான் போயிட்டு வரேன். கோ 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 கோ. தீபிகா, வாஷ் பண்ற துணியில இந்த லெட்டர் இருந்ததுமா? ராகவன் லெட்டர். தேங்க் யூ. அன்புள்ள தீபிகா, என்னோட லவ் உன்கிட்ட சொல்ல நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன். இது உன்கிட்ட சொன்னா எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடும்னு நினைச்சுதான் சொல்லாம இருந்துட்டேன். நீ இல்லாம நான் இல்ல தீபிகா. என்ன நீ விரும்பினா நாளைக்கு காலையில 8 மணிக்கு நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வரணும். அப்படி நீ வரலனா, என்ன நீ விரும்பலன்னு நான் முடிவெடுத்துக்குவேன். நம்ம இருவரும் எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இப்படிக்கு உன் உயிரினும் மேலான ராகவன். சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தீபிகா, வாடா வாடா. அண்ணா ஃப்ரெண்ட்ஸ்ங்க வெயிட் பண்றாங்க, போயிட்டு வந்துடுறேன்னா. ஒரு சின்ன லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போடா. வாடா. ஃப்ரெண்ட்ஸ்ங்க வெயிட் பண்றாங்க, போயிட்டு வந்து எழுதி கொடுக்கறேன்னா. அட அதை விட முக்கியமான விஷயம்டா இது. ஒரு பொண்ணோட கையெழுத்து. அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன். வாடா வா. சரி அண்ணா. சரி, எனக்கு இந்த லெட்டர் அப்படியே பார்த்து எழுதி கொடுத்துட்டு போ, வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு பொண்ணு எக்ஸாம் சரியா எழுதலைன்னு சொல்லி மருந்த குடிச்சு செத்துட்டான். மத்ததெல்லாம் இந்த பேப்பர்ல இருக்கு, அதை பார்த்து எழுதுமா. அண்ணா எழுதிட்டேன். அந்த பொண்ணுக்கும் என்னுடைய பேர் தானா? ஆமாண்டா, அந்த கையெழுத்தை நீயே போட்டு. அண்ணா நான் போயிட்டு வரேன்னா. நில்லு அண்ணா. ராகவன் உனக்கு எழுதின லெட்டர். அண்ணா, இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், தெரிஞ்சு போச்சு. அண்ணா இதோ பார், ஒரு லோ கிளாஸ்க்கு ஹை கிளாஸ்க்கு காதலா? நோ, தொலைச்சிருவேன். அப்போ தீபிகான்னு ஒரு பொண்ணு சாகல. ஆமா ஆமா ஆமா, நீ அவனை பார்க்க போக கூடாது. மீறி அவனை பார்க்க போனா அவனை கொன்னுடுவேன். ஏன் கையாலே அவனை கொல்ல வச்சிராத. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, ஒரே தடவை ஏய் ஏய் ஏய், போக கூடாது. அண்ணா போக கூடாது. அண்ணா விடு அண்ணா, ப்ளீஸ் விடு அண்ணா. அண்ணா ப்ளீஸ் விடு அண்ணா. அண்ணா என்ன விடுண்ணா. விடு என்ன விடுங்க. ப்ளீஸ் என்ன விடுங்க. அண்ணா ப்ளீஸ் அண்ணா என்ன விடுண்ணா. அண்ணா வேணா விடு அண்ணா. அண்ணா ப்ளீஸ் விடுண்ணா. என்ன விடுண்ணா. அண்ணா வேணா விடு. இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கமாக்கி என் கைப்பட எழுதின அந்த லெட்டரை வச்சு நான் சூசைட் பண்ணிக்கிட்டதா ராகவனையும் ஊரையும் நம்ப வச்சுட்டாரு எங்க அண்ணன். அப்புறம் என்னோட பாடிய சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றதா சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் கொண்டு போயிட்டாரு.
சொன்னாக்கா என்னோட ராகவன் எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? நல்லா இருக்கானா? ராகவன் இங்க இல்லம்மா. ராகவனோட அப்பா குடும்பத்தோட டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. அவனும் அங்கேயே படிக்கிறான். மத்தபடி எனக்கு எந்த விவரமும் தெரியல. இனிமேல் நான் ராகவனை பார்க்கவே முடியாதா? இல்ல, பார்க்க முடியாது. ராகவனை நீ இன்னும் மறக்கலன்னு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அவன் எந்த மூலையில இருந்தாலும் தேடி பிடிச்சு கொன்னுடுவாரு. நான் ஒண்ணு சொல்றேம்மா, நீ எல்லாத்தையும் மறந்துட்டு தான் உன் அண்ணன் கிட்ட சொல்லணும். இல்லன்னா ராகவன் உயிருக்கு தான் ஆபத்து. எல்லாம் உன் நல்லதுக்கு தாமா சொல்றேன். அண்ணா வேண்டாம் வேண்டாம், நான் ஊசி வேண்டாம். வேணாம், நோட. ஓகேடா, ஆல் ரைட். நீ எக்ஸாம்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்க. ஓகே, மெட்ராஸ்ல படிக்கிறதுக்கு மெடிக்கல் சீட் வாங்கியிருக்க. இன்னைக்கு நைட்டு கிளம்பி நீ மெட்ராஸ்க்கு போற. நீ எல்லாத்தையும் மறக்கணும். நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும். இனிமேல் உன் கவனமெல்லாம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். நீ செத்துட்டதா ராகவனை நம்ப வச்சிருக்க. அதே மாதிரி ராகவன் செத்துட்டான்னு நீ நினைக்கணும். புரிஞ்சுதா? இல்ல அவனை நான் பஸ்பமாக்கிடுவேன். சார் கூப்பிட்டீங்களா? டாய், இன்னைக்கு நைட்டு தங்கச்சி மெட்ராஸ்க்கு போற. ஓகே சார். அவ கூடத்தான் நீயும் போற. ஓகே சார். அவ படிப்பு முடியற வரையில நீ அங்கதான் இரு. ஓகே சார். அவ மேல எந்த பையனோட கண்ணும் படக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே சார். பி கேர்ஃபுல். நான் ராகவனை மறந்துட்டேன்னு எங்க அண்ணன் நினைக்கிறாரு. ஆனா நான் மறக்க மாட்டேன். ஏன் ராகவன் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருப்பேன். தீபிகா, நீ கவலைப்படாத. உன்னோட ராகவனை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். குண்டு குண்டா இருக்குனே. 5-6 நாள் ஆளை காணோம். எங்க என்ன போனீங்க? உட்கார இப்படி. மெக்கானிக் பையன் முருகன் இருக்கான்ல, அந்த பையன் ஒயின் ஷாப் போனார். அண்ணாச்சி பொண்ண சந்தியாவை ஜூட்டு விட்டான். காதல அது அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சு அடி ஒன்று அடிச்சு நுங்கெடுத்து அவனை பிரிச்சுட்டு வேற எதுவும் கல்யாணம் பண்ணி அவனுக்கு பிள்ளைய பெற்று விட்டு இந்த பொண்ணு சந்தியா அவன் ஞாபகமாவே இருக்கா. நான் அது தெரிஞ்சு பஞ்சாயத்துக்கு போய் அந்த கிறுக்கம் கூட இவ்வளவு சேர்த்து விட்டு படாத பாடுபட்டு புள்ள பெத்தணும்னு அனுப்புறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்க. ஏண்டா சக்தி என்ன கிங்கில்ல? யார் நீங்க? சிங்கம் இல்ல. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? யார் நீங்க? சிங்கம் இல்ல. அடிங்க. ஆத்தா காட்டுக்கு போனாலா இல்ல சிங்கம் வீட்டுக்கு வந்துச்சா? என்ன சொன்ன? யார் நீங்க? சிங்கம் இல்ல. என்னது? ராகவன் டெல்லியில இருக்கான்னு சொன்னாங்க. இங்கே உட்கார்ந்து இருக்கான். எட்ரா செல்ல. சொல்றா குகன், தீபிகா எப்படி இருக்கா? தீபிகா நல்லா இருக்காங்க சார். ஜாக்கிரதையா பாத்துக்கடா. சார் ராகவன் இங்க பார்த்தேன். டேம் இட். ஆமா சார், அவனும் இங்க தான் இருக்கான். ராகவனை ஃபாலோ பண்றான். ஓகே சார். அவனை கொன்று 24 மணி நேரத்துல அவன் செத்த நியூஸ் நான் கேட்கணும். ஓகே சார். டு இட் மேன். டேய் வாங்கடா.
யாரும் தெரியல, வாடி பார்க்கலாம். வா. பாவண்டி, யாரோ தெரியல, செத்துட்டாண்டி. பாவண்டி. வாடி போலாம். நகரு நகரு நகருமா. ஓகே யா. சார், உங்களுக்கு போன். சார், நான் குகன் பேசுறேன். சொல்லுடா. சார், அவனை தீர்த்து கட்டலான்னு ஃபாலோ பண்ண சார். ஓகே ஓகே, என்னாச்சு? அதுக்குள்ள ரோட கிராஸ் பண்ணும்போது கார்ல அடிபட்டு செத்துட்டான். நல்லா பாத்தீரா? அவன் தானா இல்ல வேற ஆளா? அவனே தான் சார். நல்லா பார்த்தேன், ஆல் ஸ்பாட்லயே அவுட். சரி சரி, தங்கச்சி பத்திரம் பாத்துக்கடா. தள்ளுங்க 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 தள்ளுங்க. டேய், நம்ம ராகோண்டா. டேய் ஆமாடா. டேய் வாடா டேய். டேய் கால் டேய், உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடா? நாங்க மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என்னடா இருப்ப? டேய், உனக்கு எப்பயுமே தீபிகா ஞாபகம் தானடா? எனக்கு மட்டும் ஆக்சிடென்ட் ஆகாம இருந்தா நான் கண்டிப்பா தீபாவை பாத்துருப்பேன்டா. கொல்றான்டா அவன். இவனால திருத்தவே முடியாதுடா. செத்து போனவங்க எல்லாம் எப்பறா நேர்ல வருவாங்க? டேய், என் கண்ணால பார்த்தேன்டா. டேய், ரெண்டு கண்ணால பார்த்தேன்னு சொல்றியே, நீ பாக்குறப்போ ரெண்டு கால் இருந்ததா? நான் பாக்கலையேடா. டேய், பேய்க்கெல்லாம் கால் கிடையாது தெரியுமா? டேய், பழைய ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு என் ரூம்ல இந்த ரூமுக்கு மாத்திட்டு வந்திருக்கேன். பழைய மாதிரி இந்த ரூம்ல அந்த ரூம் மாத்திட்டு போய் வச்சிராத. போடா. ராகவா, அப்படி சந்தேகம் வந்தா உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேளு. கரெக்ட்டா மச்சான். டேய், செல்ல டேய். அங்கிள், நான் ராகவன் பேசுறேன். ராகவனா? நல்லா இருக்கியா? ஆமா, டெல்லியில எப்படி இருக்கு? அங்கிள், நான் மெட்ராஸ்ல இருந்து தான் பேசுறேன். என்னது? மெட்ராஸ்ல இருந்தா? டெல்லி காலேஜ் சீட் கிடைக்கல, மெட்ராஸ் காலேஜ் தான் படிக்கிறேன். என்னப்பா விஷயம்? அங்கிள், நான் தீபிகாவை பார்த்தேன் அங்கிள். என்னப்பா சொல்ற? தீபிகா செத்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. நானே அவளை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். நீ அவ கூட ரொம்ப பழகுனதுனால அவளை மறக்க முடியாம இருக்கும். அங்கிள், வேற யாரையோ பார்த்துட்டு அவ தான் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் அவளை மறந்து ரொம்ப காலம் ஆச்சுப்பா. ஏன் ஆசை நிறைவேற்ற முடியாம என் தங்கச்சி போயிட்டா. உங்க அப்பா ஆசையாவது நீ நிறைவேற்று. டேய், அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியா? என்ன சொன்னாரு? நீ சொன்னதை அவர் நம்பலல? மவனே, அப்புறம் எப்படி நீ அவளை உயிரோட பார்க்க போற? டேய், நிலால பார்த்தேன், கிராபிக்ஸ்ல பார்த்தேன், அந்த பேச்செல்லாம் விட்டு இனிமேல் அப்படி சொன்ன உன்னை கீழ் பக்கத்துல எடுத்து போய் சேர்த்துருவேன்டா. டேய், ஒழுங்கா ரெஸ்ட் எடு. வாங்கடா போலாம். டேய், விடுற. நல்ல ஃபிகரா செட் பண்ணி தரேன்டா. ஓகே? ஆண்டியா? மோன டேய், ஒரு நாள் நீ ஆண்டி ஆக போற. ஆண்டி வச்சுக்கிறேன் உன்னை. டேய் குகன், அங்க என்ன புடுங்கிக்கிட்டா இருக்கிற? சார் சொல்லுங்க சார். ராவன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். கண்ணால பார்த்தேன்னு சொன்னியடா. இப்ப அவனே எனக்கு போன் பண்ணி தீபிகாவை பார்த்தேன், உயிரோட தான் இருக்காங்கறானடா. சார், அவன் அடிபட்டு ரத்த வெள்ளத்துல செத்து கிடந்ததை பார்த்தேன். ஆனா அவன் சாகலன்னு நினைக்கிறேன். நான் அவனை சீக்கிரமா முடிச்சிடறேன் சார். அத செய்டா, அத செய்டா கம்னாடி பலா.
ஹலோ அம்மா சொர்ணா பேசுறேன். சொல்லுங்க சொர்ணாக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? அப்புறம் ராகவன் தம்பி சென்னையில தான் ஏதோ ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காராம். நீங்க என்ன சொல்றீங்க சொர்ணாக்கா? ஆமாம்மா, டிரைவர் குஹன் கூட அண்ணன் போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உண்மையாவா சொல்றீங்க? அம்மா, ராகவன் உயிருக்கு எந்த நேரத்துலயும் ஆபத்து வரலாம். அண்ணன் ராகவனை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சிருக்காரு. சரி சரி, நான் வச்சிரேம்மா. ஏய், என் ராகவன் சென்னையில தான் இருக்கானாண்டி. ஏய், எப்படி ராகவனை தேடி கண்டுபிடிச்சலடி? ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பிடி. மாமா, உனக்கு நான் சமஞ்ச பொண்ணு, ஜோரா மழக்கும் போ மஞ்ச மண்ணு. மாங்கு மக்குன்னு விளைஞ்ச கொய்யா, கம்மா கரையில பறிச்சு கையா. மன்மத மச்சான் மச்சானுக்கு வெக்கம் வச்சான் பொண்ணு எனக்கு, பொண்ணு எனக்கு. மாமா, எனக்கு நீ சமஞ்ச பொண்ணு, ஜோரா மழக்கும் போ மஞ்ச மண்ணு. கும்மா கும்மக்குன்னு விளைஞ்ச கொய்யா, கம்மா கரையில பறிச்சுக்கவா. வட்டமடிச்சா வட்டமேடு, வட்டமடிச்சா சிட்டுராணி. தேவலி பொழைச்சா பச்சைக்கண்ணி, அள்ளி எடுத்தா பசக்கண்ணி. மஞ்சினி மயக்கிற வசீகரணி. காமத்து செதுக்கிற பல்வெட்டி. இடுப்பு முடிப்புல விரதரணி. அடுப்பு நெருப்பாய் எரியரணி. ஊத்துற ஊத்துற பச்சை தண்ணி. மாமா, உனக்கு நான் சமஞ்ச பொண்ணு, ஜோரா மழக்கும் போ அமைஞ்ச மண்ணு. அக்கும்மா கும்மக்குன்னு விளைஞ்ச கொய்யா, கம்மா கரையில பறிச்ச கையா. ஏழு கரை மேலே போறவளே பெண்மையிலே. இன்னும் கொஞ்சம் நானும் வரேன், எப்பக்கடி கட்டி தரேன். மோட்டு மேடிச்சா செம்பருத்தி நீ, சொட்டு அடிச்சா சொட்டு தேனி. கட்டி கரும்பா முத்தமிட்டு நீ வெட்டி தின்னா செமத்தி நீ. சிற்பங்களே கண்ணு தேனி. மோகங்கள் ஜெயிக்கிற சுட்டுத்தானி. கேக்கி மடிப்புல நழுவுது நீ, குழந்தை பிறக்கணும் ஒதுங்கிடு நீ. ஊத்திரி ஊத்திரி பச்சை தண்ணி. மாமா, உனக்கு நான் சமஞ்ச பொண்ணு, ஜோரா மழைக்கும் போ அமைஞ்ச மண்ணு. அக்கும்மா கும்மக்குன்னு விளைஞ்ச கொய்யா, கம்மா கரையில பறிச்ச கையா. Oh!
என்ன அடிக்கிறீங்க? தீபிகா பின்னாடியே ஏன்டா சுத்திட்டு திரியற? அதனால தான்டா அடிச்சேன். அவதான் செத்து போயிட்டாளடா. பின்ன என்ன அடிக்கிறீங்க? டேய், தீபிகா சாகலடா, உயிரோட தான் இருக்கா. அதுவும் இங்க தான் படிச்சிட்டு இருக்கா. அப்போ தீபிகா சாகலையா? அப்ப செத்தது யாரா? அதெல்லாம் போய்டா. நான் இப்ப தீபிகாவை பார்க்கணும். என்னது? தீபிகாவை பார்க்கணுமா? நீ உயிரோட இருந்தாதான்டா. நான் இப்ப தீபிகாவை பார்க்கணும். நீ இங்க இருந்து போனாதானடா. ஓடியாங்க ஓடியாங்க, சீக்கிரம் வாங்க, ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க ஐயா, சீக்கிரம் வாங்க வாங்க. ராவண யாரோ போட்டு அடிக்கிறாங்க. போய் காப்பாத்துங்க, ராவண காப்பாத்துங்க. ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. டேய் டேய், யாரா அவங்க? உன்னை எதுக்குடா இப்படி அடிக்கிறாங்க? டேய், நான் அன்னைக்கே சொன்னேன்லடா, நான் தீபு அப்படின்னு சுத்திட்டு இருக்கேன்ட்டு அவங்க அண்ணன் நேரம் ஆளுங்க வச்சு அடிக்கிறான். டேய், தீபு சாகலடா, இந்த சென்னையில் தான்டா இருக்கா. இந்த சென்னையில் ஏதோ ஒரு காலேஜ்ல படிக்கிறாடா. டேய் மச்சான், எப்படி அவளை கண்டுபிடிக்கணும் மச்சான்? டேய், கண்டிப்பா கண்டுபிடிச்சா. ஆனா இவனுங்களை துண்டு துண்டா வெட்டணும்டா. ஏந்திரா ஏந்திரா. ஹலோ ஹலோ. தீபிகா நல்லா இருக்கியாடா? எப்படா இருக்க சொல்லு. எப்படின்னா நான் நல்லா இருக்க முடியும்? நீங்க நல்லது பண்ணாதானே? தீபிகா என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலடா. இல்லடா, நான் ஒண்ணுமே சொல்லல. நான் ஒரு தப்பு பண்ணலடா. எதுக்காக நான் ராகவனை ஆளை வச்சு கொல்ல சொல்றீங்க? ஆமா, இதெல்லாம் உனக்கு யாருமா சொன்னது? இவதானா? அண்ணா ப்ளீஸ் அண்ணா, ராகவனை கொன்னுடாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். துரோகி துரோகி, காதலுக்கு தூது போறா துரோகி. ராகவனை எங்க தேடியும் கிடைக்கல. என்னடி பண்றது? காதல ஜெயிக்கணும்னா சில தோல்விகள் வரதா செய்யும். அதை சமாளிக்கணும். ராகவன் உன் மேல உண்மையான காதல் வச்சிருந்தா கண்டிப்பா கிடைப்பா. வரை எப்படியாவது ராகவனை தேடி கண்டுபிடிச்சிடலாண்டி. தீபிகா தீபிகா தீபிகா, ரோட்ல யாரோ ஸ்டூடெண்ட் கொலை பண்ணிட்டாங்களா? நம்ம ராகவனா இருக்குமோன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? ஆமாண்டி, எந்த காலேஜ்னே தெரியல. வாடி. இங்கதான்டி. நிஷா, நல்ல வேலைடி, அது ராகவன் இல்ல. வா போலாம். டேய் ராகவா, மழை வேற பெய்யுது, டைம் ஆயிடுச்சு. வாடா ஹாஸ்டலுக்கு போலாம். டேய், எல்லா காலேஜும் தேடியாச்சு, டிபியா இன்னும் கிடைக்கலையேடா. நீ எந்த காலத்துல இருக்கிற? அவன் இன்டர்நெட் இமெயில் ஃபிகரை மெயின்டைன் பண்ணிட்டு 4 ஒரு மேனி பொழுதுவரமா ஃபிகரோட போயிட்டு இருக்கானுங்க.
டேய் என் மனசுல தீபாவை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லடா. டேய் உன்ன மாதிரி முட்டைகளுக்கு பாவாடை கட்டிருந்தா பாவாடை தூக்கி பாக்குற ஆரம்பிச்சா என்ன சும்மா காலேஜ்லயும் தேடிட்டு இனிமே ராகவன் கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. தீபிகா பின்னாடி பாருடி, மன்மதன் மாதிரி சூப்பரா இருக்காண்டி. ராகவனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன்டி. உன்னை திருத்தவே முடியாது. திரும்பி பாருடா, ஒரு வெள்ளை நிலா மலையில நினையுது, மழை தண்ணி குடுத்து வச்சிருக்கடா. டேய் மச்சான் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், சும்மா பாடுறா ஃப்ரீ ஷோடா. டேய் எடுத்துக்கடா. அப்பப்பா எனக்கு என்னன்னு எனக்கு தானே தெரியும், உனக்கு தானே தெரியும். போடா சேகரே, அவெல்லாம் திருந்த மாட்டான். சரி வாடா போலாம். வாடி போலாம். ஹலோ, நான் அண்ணன் பேசுறேன். குகன் நாளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் கொண்டு வருவான். நீ ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிட்டு ரெடி ஆயிரு. அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க? நீ அமெரிக்கா போற, மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுக்கு சீட் ரெடி பண்ணி வச்சிரு. என்ன இப்படி சொல்றீங்க? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத. நீ எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் அண்ணா, செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது, இப்படி சொல்றீங்க? சும்மா குறுக்க பேசாத. நீ புறப்பட்டு போலைனா யார பார்க்கணும்னு துடிக்கிறியோ அவனை பீஸ் பீஸா நறுக்கி பார்சல் பண்ணிடு. பி கேர்ஃபுல். ராகவன் ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் கிளம்புறேனா. இதுதான் வில்வநாதன் தங்கச்சிக்கு அழகு. தட்ஸ் குட். ஏய் தீபிகா, என்னாச்சு? ஏன் அழற? எதுக்குடி அழுற? எங்க அண்ணா என்ன அமெரிக்கா போக சொல்றாரு. நான் போகலன்னு ராகவனை கொன்னுடுவேன்னு சொல்றாருடி. என்ன அமெரிக்காவுல படிக்க மெடிக்கல் சீட் ஏற்பாடு பண்ணிட்டாரு. நான் ராகவனை பார்க்கணும். காதல ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, ஏன் ராகவன் உயிர் தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஃப்ளைட். அதுக்குள்ள ராகவனை எப்படியும் தேடி கண்டுபிடிக்கணும். எப்படியாவது ராகவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம். சார் வணக்கம் சார். சார் உங்க காலேஜ்ல தீபிகான்னு யாராவது பொண்ணு படிக்கிறாங்களா, கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? நீங்க யாருப்பா? அது நாங்க உங்க ரிலேஷன் சார், ஊர்ல வந்திருக்கோம், கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? நிறுத்து, இங்க கிளம்பிட்ட? நான் லைப்ரரிக்கு போறேன். இல்ல, ராகவனை தான் பார்க்க போறீங்க. அவனை பார்க்க கூடாது. நான் பார்த்தே தீருவேன். அவன் உயிரோட இருக்கணுமா வேணாமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் டு யூ வாண்ட்? சார் உங்க காலேஜ்ல தேவியான ஒரு பொண்ணு படிக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் அண்ணா, ஒரே ஒரு தடவை ராகவனை பார்த்துட்டு வந்துடுறேன். ராகவன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். ஏன்னா அவன் எங்க கஸ்டடியில இருக்கான். நீ ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போற வரைக்கும் அவனை பார்க்க கூடாது. மீறி அவனை பார்த்த அவன் உயிரோடே இருக்க மாட்டான். கொஞ்சம் கூட உன் நெஞ்சில ஈரமே இல்லையா? ஐ அம் சாரி, அந்த மாதிரி பேர்ல யாரும் இல்ல. டேய் மச்சான், என்னடா எங்க தேடியும் கிடைக்கல, இப்போ என்னடா பண்றது? மச்சான் எனக்கு ஒண்ணு புரியடா, எப்படி கண்டிப்பா கிடைப்படா. ஹலோ சித்ரா, நான் கேஆர்சி மெடிக்கல் காலேஜ் உமன்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து பேசுறேன். இந்த இடத்துக்கு நேர்ல ஸ்டேடியம் இருக்கு, மியூசியம் இருக்கு, அதனால இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம இங்க தங்கி படிச்சவங்க எல்லாம் பெரிய டாக்டர் ஆகி ஃபாரின்லாம் போயிருக்காங்க. நான் இப்போ அவங்கள பேட்டி எடுக்க போயிட்டு இருக்கேன். இல்லடா, காலேஜ் சிட்டி பூரா எல்லா காலேஜும் தேடியாச்சு, ஒரு காலேஜ்லயும் அவன் இல்ல. இன்னும் போய் அவ கிடைப்பான்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்ல மச்சான், அவ கிடைப்பான்ட்டு. மச்சான் நீ ஏன்டா மனசை போட்டு குழப்பிக்கிற? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேட்டி எடுக்க போறேன். அதுக்கு முன்னால அவசரமா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு இருக்காங்க, அவங்க பேட்டி எடுத்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க சூரியன் இப்போ மூர்த்தலம் வாங்க நிகழ்ச்சியில இருந்து வரோம். அவசரமா போயிட்டு இருக்கீங்களே, ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்களா? இப்ப நான் சீக்கிரமா போலனா நான் 3 வருஷமா பிக்கப் பண்ணிருந்த லவரை என் சிஸ்டர் பிக்கப் பண்ணிட்டு போய்டுவோம். ஐயோ என்னங்க சித்ரா, இது பெரிய வில்லங்கமான பேட்டி ஆயிரும் போல இருக்கு. டேய் கண்டிப்பா கிடைப்படா, நீ ஏன்டா சும்மா சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிற? தைரியமா இருடா. தீபா நான் மறுபடியும் பாப்பேன்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்ல மச்சான். மச்சான் எப்படி கண்டுபிடிச்சலாம் மச்சான்? இல்லடா மச்சான், எப்படி கண்டுபிடிச்சலாம் மச்சான் இன்னைக்குள்ள? சீக்கிரம் வாடி, ஃளைட்டுக்கு டைம் ஆச்சு. வா. ஹாய் ஹாய், நீங்க எல்லாம் வருங்கால டாக்டர். உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கலாமே? ஹாய், மை நேம் இஸ் நிஷா. ஐ அம் பிந்து. தேங்க் யூ. நீங்களும் ஜாலியா இருக்கீங்க, இவங்க மட்டும் உம்மன் இருக்காங்க. நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கலாமே? சாரி சார், என்னோட பிரச்சனையே வேற.
வருங்கால டாக்டருக்கே பிரச்சனையா? நோ நோ நோ, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க சூரியன் எஃப்எம் மூலமா உங்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்றோம். நான் ராகவன் ஒருத்தனை லவ் பண்றேன். அது எங்க அண்ணனுக்கு பிடிக்கல. எங்களை பிரிக்க என்னென்னமோ பிளான் பண்ணாரு. அதுக்கப்புறம் ராகவன் இதே ஊர்ல படிக்கிறான்னு தெரிஞ்சு அவனை கொலை பண்ண ஆள் அனுப்பி வச்சுட்டாரு. என்னையும் ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. நான் போகலைன்னா ராகவனை கொன்னுடுவாங்க. நான் காதல ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. என்னோட ராகவன் உயிரோடு இருந்தாலே எனக்கு போதும். ராகவனை எப்பயாவது சந்திப்பேன். ஹாஃப் அன் ஹவர்ல நான் கிளம்பிட்டேன். ஆனா எப்படி சந்திப்பேன், எப்ப சந்திப்பேன்னு எனக்கே தெரியல. கவலைப்படாதீங்க தீபிகா, உங்க காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். எங்க சூரியன் எஃப்எம் ஊர் சுத்தலாமாங்க நிகழ்ச்சி மூலமா உங்க காதல் சக்சஸ் ஆக எங்களது வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ். டேய் மச்சான், கம் ஆன், போய்டா போடா, கம் ஆன். அழாம வாடி, அழாதடி, பத்திரமா போ. உள்ள உட்காரு தீபிகா. இந்தா. பாய் தீபிகா. பாய் பிந்து. பாய் நிஷா. பாய் டி. போய் ஃபோன் பண்ணு. பாய். இங்க தீபா இருக்காங்களா? நீங்க? நான் ராகவன். ராகவன்? ஆமா. இங்க. ஐயோ, தீபிகா இப்ப ஏர்போர்ட் போயிட்டு இருக்கா. ஃளைட் டேமேஜ் பண்ணா போங்க. ஏறா, சீக்கிரமா கிளம்பு, போடா. ஏய், ராகவன் வந்துட்டாண்டி. இதை எப்படியாவது தீபிகா கிட்ட சொல்லு. ஓடி போலாம். Deepika!